நீங்க ஒரு ஐஃபோன் யூசர்ஸ்னா நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐஃபோன் பேட்டரி வந்து சீக்கிரம் வந்து ட்ரெயின் ஆகுறது தான். ஸோ இதுக்கு உங்களோட மொபைல்ல நீங்க ஒரு சில செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களோட பேட்டரி வந்து சூப்பர்பா இருக்கும். அது எப்படின்னு அந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க ஒரு ஐஃபோன் யூசர்ஸ்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரெஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து டேன் ஆனில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதனாலனா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய ஆப்ஸ் வந்து சிங்க்ரனைசேஷன் மூலமாக ரன் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக பேக்ரவுண்டில் வந்து உங்கள் ஆப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது கம்மியாகிறது மூலமாக உங்களோட பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக நிற்கும். அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அதிகமாக வைக்காதீங்க. நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது சரி, இல்லை நைட்டு தூங்கும்போது சரி, பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்புமே வைக்காதீங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் ஆப் வைக்கிறது மூலமாகவும் உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து குறையும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைலிஷாக இருக்கணுக்காக நம்ம வந்து லைவ் வால்பேப்பர் வைப்போம்ல. ஸோ லைவ் வால்பேப்பர் வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் வந்து பேட்டரி வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். அதனால் லைவ் வால்பேப்பர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது அட்ராக்டிவ் தான் இருக்கும். பட் வந்து இந்த லைவ் வால்பேப்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரியில் போயிட்டு லோ பேட்டரி மோட் அப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த லோ பேட்டரி மோட் எனேபிள் பண்ணுறது மூலமாக இது நம்ம பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. இது எதனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஏர் ட்ராப் இருக்குல்ல, அந்த ஏர் ட்ராப் ஐக்ளோட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது கண்ட்ரோல் பண்ண மூலமாக உங்களோட ஆப்பில் வந்து, அதாவது ஐஃபோனில் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக நிற்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களோட பிரைட்னஸ் வந்து எப்போ வந்து நம்ம மேனுவலாக வந்து நம்ம கூட்டி குறைப்பலாம் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஐஃபோனில் வந்து பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக் ஏறி இறங்கினாலே போதும், உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நிற்கும். நம்ம மேனுவல் வைக்கும்போது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதிகமாக வந்து சார்ஜ், அதாவது அதிகமாக வந்து ஸ்க்ரீன் பிரைட்டாக இருக்கணும், நம்ம வந்து எப்பவும் ஃபுல்லாக தான் வைப்போம். ஆனால் ஆட்டோமேட்டிக் வைக்கிறது மூலமாக வந்து அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப் டவுன் ஆகிக்கணும்ல. ஸோ இது மூலமாகவும் உங்களோட பேட்டரி வந்து கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக நிற்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் வந்து எப்போவுமே சரி வைஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து எனி டைம் ஆனில் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இது மூலமும் கொஞ்சம் பேட்டரி வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக சேவ் ஆகும். உங்கள் பேட்டரி வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரிக்குள்ளே போயிட்டு பேட்டரி வந்து யூசேஜ் வந்து பாருங்கள். அதில் வந்து ஒரு சேட் மாதிரி இருக்கும். அதில் எந்தெந்த ஆப்க்கு வந்து அதிகமாக வந்து பேட்டரி ரன் ஆகுதோ அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னா அந்த ஆப் வந்து இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெஃப்ரெஷ் இருக்கலாம், அதில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ஐஃபோனில் வந்து பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், சார்ஜ் நல்லாயிருக்கும்.